தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசியில் கிழக்கு காவல் நிலையம் அருகே உள்ள பட்டாசு குடோனில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிவகாசியில் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய பட்டாசு குடோனில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கிழக்கு காவல் நிலையம் அருகே மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் என சொல்லப்படக்கூடிய இங்கிருந்து சிவகாசியிலிருந்து பல்வேறு வெளியூர்களுக்கு பட்டாசுகளை அனுப்பக்கூடிய தனியார் டிரான்ஸ்போர்ட் செயல்பட்டு வருகிறது. இந்த டிரான்ஸ்போர்ட்டில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசு பண்டல்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடோனில் சற்று முன்பாக எதிர்பாராத விதமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எரிந்து சேதமாயிருக்கிறது. மேலும் அந்த குடோனில் உள்ளே அங்கிருந்த பணியாளர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த குடோனில் இருக்கக்கூடிய பட்டாசுகள் வெடித்து சிதறிக் கொண்டிருப்பதன் காரணமாக மீட்பு பணியிலும் தற்போது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட 6 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தற்போது அந்த தீயணைக்கக்கூடிய பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏராளமான பட்டாசுகள், அதாவது அபாயம் மிகுந்த பட்டாசுகள் உள்ளே இருப்பதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்து சிதறுகிறது. எனவே அங்கு அந்த தீயணைக்கக்கூடிய பணியில் மிகவும் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி தீயை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு ஒரு பதட்டமான சூழல் நிலவுகிறது. தொடர்ந்து பொதுமக்களும் அதிக அளவில் இங்கு வேடிக்கை பார்க்க வருவதால் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். பாலா, கணேஷ்குமார், பக்கத்துல குடியிருப்பு பகுதிகள் ஏதாவது இருக்கா, அல்லது தீ மற்ற பகுதிகளுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதனை கட்டுப்படுத்தக்கூடிய பணியிலும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்காங்களா? பாலா, இந்த பகுதியை பொறுத்தவரை மிக அருகிலே கிழக்கு காவல் நிலையம் தான் இருக்கிறது. அதாவது சிவகாசியினுடைய கிழக்கு காவல் நிலையம். அதை அடுத்தடுத்து பல்வேறு அச்சகங்கள், இதே போன்ற பட்டாசு குடோன்கள் என தொழில் சார்ந்த நிறுவனங்கள் தான் அதிக அளவில் இங்கு இருக்கிறது. குடியிருப்பு பகுதி என்பது இங்கு அதிகமாக இல்லை. இருந்தாலும் கூட அந்த அருகருகே இருக்கக்கூடிய அச்சகங்கள் மற்றும் பட்டாசு குடோன்களில் இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலும் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அனைத்து பட்டாசுகளும் தொடர்ந்து வெடித்து சிதறுவதன் காரணமாக இங்கு ஒரு அசாதாரண சூழல் நிலவி வருகிறது. பாலா, தொடர்ந்து இணைப்பில் இருங்க கணேஷ்குமார். சிவகாசியில் பட்டாசு குடோனில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தின் முதற் காட்சிகளையும் இது தொடர்பான விவரங்களையும் பார்த்தோம்.